வேலைவாய்ப்புடன் கூடிய கல்விக்கு உடனே சேருங்கள். VPMM கல்வி நிறுவனங்கள். சென்னையை அடுத்த குமணன்சாவடியில் எருமை மாடுகள் சாலையை மறித்து நின்றதும் அதைத் தொடர்ந்து வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குமணன்சாவடியில் இருந்து மாங்காடு வரை ஆக்கிரமிப்புகளை அகற்றியதை கண்டித்து வியாபாரிகள் மறியலில் ஈடுபட திட்டமிட்டிருந்தனர். இதற்காக வியாபாரிகள் கூடியிருந்த நிலையில் அந்த வழியில் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்ததால் சாலையில் வழக்கமாக செல்லும் எருமை மாடுகள் கூட்டமாக சுற்றின. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வியாபாரிகள் மறியலில் ஈடுபடுவதாக நினைத்து வந்த போலீசாருக்கு எருமை மாடுகள் நிற்பது தெரியவந்தது. இதனை அடுத்து தடுப்புகளை அகற்றி அவர்கள் அனுப்பினர். அதே நேரத்தில் அங்கு இருந்த வியாபாரிகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைந்து போக வைத்தனர். சேலம் ஏற்காடு மலை கிராமத்தில் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் குறித்து வீடு வீடாக சென்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு தேசிய சுகாதார இயக்கத்தின் மாநில அளவிலான கருத்தரங்கில் பங்கேற்ற அவர் பழங்குடியினர் வசிக்கும் மதூர் கிராமத்தில் வீடுதோறும் சென்று மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மக்களுக்கு முறையாக கிடைக்கிறதா என்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மலைவாழ் மக்கள் பலரும் தங்கள் யாருக்கும் சர்க்கரை நோய் இல்லை என கூறினர். இதனை கேட்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் நோய் நொடி இல்லாமல் மக்கள் இருந்தால் நல்லதுதான் என்று அதிகாரிகளிடம் தெரிவித்தார். மக்களை தேடி மருத்துவம்னு வீட்டுக்கு வந்து இந்த டயபெட்டிக் அது சர்க்கரை நோய் சுகருக்கெல்லாம் மருந்து கொடுக்கறதுக்கு இந்த ஊர் வந்து பார்த்துருக்காங்க. இங்க உங்க வீட்டுக்கெல்லாம் வந்து பார்த்துருக்காங்களா? நம்ம வீட்டில் யாராவது மாதிரி பேஷண்ட் இருக்காங்களா? யாரும் இல்லை. ஆனால் வந்து பார்த்துருக்காங்க. ஆரோக்கியமான சர்க்கரை பிரஷர் இதுக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து பாக்குறாங்களா? இது வந்து பார்த்தாங்களா? யாரும் இல்லை. நம்ம வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. நெல்லூர்பேட்டை, மேல் ஆலத்தூர், சேவூர், கொண்டசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலைவாய்ப்புடன் கூடிய கல்விக்கு உடனே சேருங்கள். VPMM கல்வி நிறுவனங்கள்.